ஹாய் எல்லாத்துக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய பர்த்டே vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சாக்கோ ட்ரஃபிள் கேக்கும் டைரி மில்க்கும் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு நட்ஸ் போட்ட டைரி மில்க் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு என்னத்தான் பண்ணுறீங்க? இன்னைக்கு வந்து என்னோட பிறந்தநாள், அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரியாணி செய்ய போகிறேன். யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்கும்னு சொல்லுங்கள். பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா சுட சுட கம்மகமான ரெடி ஆகிடுச்சு. ஸோ பர்ஃபெக்டாக நான் நினச்ச மாதிரியே வந்துருச்சு. ஸோ ஆல்ரெடி நான் வீடியோ பிரியாணி இது போட்டிருப்பேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் ரெசிபி வீடியோ. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே ட்ரெஸ் எல்லோ கலரில் எடுத்திருக்கேன். எல்லோ கலர் டாப் சில்க் மெட்டீரியலில் போட்டிருக்கேன். ஸோ பேண்ட்டு வந்து நல்லா கிளிட்டரியாக இருக்கும். கிளிட்டரி வரும்ல லெகின்ஸ் இல்லையா, அந்த பேண்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கடல் கனியை பார்க்க போகிறோம். ஸோ கடல் கனி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெக்ஸ் வேலியில் வந்து ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஏப்ரல் 1 வரையும் தான் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே சரி பர்த்டேக்கு போகலான்னு சொல்லி பிளான் இருந்துச்சு. அவர் பர்த்டேக்கும் போக முடியல. சரி என் பர்த்டேக்காச்சும் போகலாம். பாப்பாவுக்கும் வந்து இந்த ஃபிஷ் எல்லாம் பார்த்தானா நல்லா அப்படியே பார்த்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுவா, குச்சிக்கிட்டு இருப்பா, ஏதோ ஒன்று பேசுவா. அது நீந்தி நீந்தி போகும்போது அவளுக்கு ஒரு குஷி ஆயிடும். ஸோ அதனால அவளுக்கு கூட்டு போய் காமிச்சு அவளுக்கும் ஒரு ஹாப்பியா இருக்கும். ஸோ அதான் ரொம்ப நாளா போகலான்னு சொல்லிட்டு போக முடியல. இன்னைக்கு வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எப்படி கிளம்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இங்க எப்போ போல கிரீம் போட்டுக்கிறேன். டைம் ஆயிடுச்சு, 5 மணிக்கெல்லாம் கிளம்பணும். அதனால லேட் ஆனதுனால வேக வேகமா ரெடி ஆயிட்டு இருக்கேன். சித்தோடு கிட்ட போகணும், அதனால பாப்பாவும் வந்து ரெடி பண்ண போறேன். டக்குன்னு ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவை ரெடி பண்ணிட்டு அப்படியே தலை சீவிட்டு கிளம்புறது தான். எப்போவுமே பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் போடும்போது ஜஸ்ட்டு டேப் பண்ணி அப்படியே போடாத மாதிரி தெரியணுங்கிறக்காக அந்த மாதிரி லைட்டாக ஸ்வாப் மாதிரி தொடச்சி விட்டுக்குவேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக லிப் இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதோட டின்ட்டு மட்டும் நம்மளுக்கு இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா என்னோட கீழே கிளிப்ஸு எல்லாமே போட்டு வச்சுருந்தேன். அதை வச்சு தான் விளையாடிட்டு இருந்தேன். நான் ரெடி ஆகிட்டு உடனே பாப்பாவையும் ரெடி பண்ணி 2 பேரும் கிளம்ப போகிறோம். ஆல்ரெடி வந்து பிளான் இருந்துச்சு. லைட்டாக வந்து எனக்கு கோணியா வச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால தான் வந்து கண்ணாடி வச்சு கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பொட்டும் வச்சாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டேன். நானும் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து போட்டு வந்துட்டேன். எப்போ போல் வெறும் போனி டைல் மட்டும் போட்டுட்டேன். பாப்பாவுக்கும் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப பாடுபடுத்திட்டா. என்னை ட்ரெஸ்ஸே போட விடல, அழுதுகிட்டே இருந்தா. இப்போவுமே அப்படி தான். சரி லைட்டாக பவுடர் அடிக்கலான்னு அதுக்கு கூட விட மாட்டேன்ட்டா, அழுதுகிட்டே இருந்தா. சரி ஃபஸ்ட்டு அவளை காம் பண்ணலான்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு சரின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல என்ன ஏரியான்னு தெரில, அந்த இடத்துல நிறைய பானையெல்லாம் வச்சு அழகழகாக பானையாக இருந்துச்சு. அந்த ஏரியா என்ன ஏரியான்னு சரியாக தெரில. யாருக்காச்சும் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெக்ஸ் வேலியும் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஒரு 1/2 hourல வந்துட்டோம். வீட்டில் 5 o'clock கிளம்பினோம். அங்கே டெக்ஸ் வேலிக்கு வந்து ஒரு 5:30 அப்படியெல்லாம் ரீச் ஆகிட்டோம் டெக்ஸ் வேலிக்குள்ளே. ஸோ எல்லா இடத்துலையும் போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க. என்னை ரொம்ப போகும்போதே எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தேன். டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 80 ரூபி வாங்கினாங்க. பாப்பாவுக்கு வந்து ஃப்ரீ தானே. ஸோ எங்கள் 2 பேர்த்துக்கு மட்டும்தான். ஸோ வெளியே வந்து பார்க்குறக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி அங்கங்கே செல்ஃபி பாயிண்ட் எல்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம போய் செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கலாம். நாங்கள் பாப்பா வச்சுக்கிட்டு கரெக்டாக செல்ஃபி எடுக்க முடியல, ஜஸ்ட் நான் வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். உள்ளே போனோடனே இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் எல்லாமே குட்டி ஃபிஷ்லேருந்து அப்படியே பெரிய பெரிய ஃபிஷ் வரைக்கும் ஷோ பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ பாப்பா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தொட்டு பார்த்து விளையாடிட்டு இருந்தா. அவளுக்கும் வந்து நிறைய பேர் இருக்கவும் அவளுக்கும் ஒரு புதுசாக ஒரு ஃபீல் ஆச்சு. எல்லாத்தையும் திரும்பி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. அவங்க அப்பா வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்படி டச் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ அவளுக்கும் வந்து புதுசாக இருக்கவும் எல்லாத்தையும் சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. அண்டர் வாட்டர் டன்னல் வந்து இது ஃபிஷ் அக்வாரியம் மாதிரி ஃபுல்லாக வந்து ஃபிஷ்ஷாக இருந்துச்சு.
நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே டைம் தான் போனோம். ஸோ கூட்டமும் ரொம்ப அந்தளவுக்கு பயங்கரமாக கூட்டம் இல்லை. மேபி சண்டே வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கலாம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1ஆம் வரையும் தான் இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் முன்னாடியே வந்து மேபி போயிருப்பாங்க. ஸோ ஏன்னா நான் பார்க்கும்போதெல்லாம் வீடியோஸில் நிறைய கூட்டமாக இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். நானே பயந்துக்கிட்டே போனேன் கூட்டமாக இருக்குமான்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு தான் இருந்துச்சு, ரொம்ப இல்லை, ஒரு அளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி டைமில் தான் குழந்தைங்கள கூப்பிட்டு போனாலும் அவங்களாலேயே ஃப்ரீயாக பார்க்க முடியும். நம்மளுக்கும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், கரெக்டாக குழந்தைங்கள மேனேஜ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டான மீன் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடல் கன்னியை பார்க்குறக்கு தாங்க அவ்வளோ கூட்டம். அங்கே பாருங்கள், கடல் கன்னியை பார்க்குறக்கு தான் அத்தனை பேர் காத்துட்டு இருந்தாங்க. ஸோ நானும் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா கடல் கன்னியும் வந்து மீட் பண்ணியாச்சு. மீட் பண்ணிவிட்டு அப்புறம் பாப்பாவும் வந்து பார்த்துட்டு அப்படியே விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் நிறைய பேர் செல்ஃபீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக வந்து இது குழந்தைங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காமிச்சா பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். அவங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீன் இத்தனை வகை இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்க்குறக்கும் ஈஸியாக இருக்கும். அப்புறம் அப்படியே மீன் பார்த்துட்டெல்லாம் வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைகளெல்லாம் ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஷாப்பிங் பண்ணுறதுனா ஷாப்பிங் பண்ணிக்கலாம். பட் எனக்கு அதில் என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகலைன்னா ஃபுட்டு தாங்க. ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப காஸ்ட்லியாக தெரிஞ்சிச்சு. இந்த மசால் பூரி வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா ஒரு பிளேட்டு. ஐஸ்கிரீம் 50 ரூபா கோன் ஐஸு. ஸோ உங்களுக்கு அது எப்படி தெரியுதுன்னு சொல்லுங்கள். அப்புறம் பாப்பாவுக்கு மட்டும் இந்த டாய் மட்டும் வாங்கினோம். எனக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. பட்டு ஃபுட்டு மட்டும்தான் கொஞ்சம் இதாக தெரிஞ்சிச்சு. அப்படியே நாங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம். பாப்பா வந்து அதை வச்சுக்கிட்டு விளையாடிட்டே இருந்தா. ராட்டினம்லாம் இருந்துச்சு. பட் எங்களால் பாப்பாவை வச்சுக்கிட்டு சுத்த முடியல. ஏன்னா பாப்பா வச்சுக்கிட்டு அவளுக்கு ஃபிஷ் எல்லாம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போனதே. சரி அடுத்த வருஷம் மேபி போட்டாங்கன்னா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. உங்களோட குழந்தைங்களும் ஜாலியாக கூட்டிகிட்டு போய் காமிச்சிங்கன்னா அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க வீக்கெண்ட்ஸ் எல்லாம். இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வெளியே போயிட்டு வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோடய பர்த்டேவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கம்ப்ளீட் ஆச்சு. அந்த பொம்மையை படாத பாடுபடுத்திட்டா, பிச்சு பிடுங்கிட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து நான் தோசை ஊட்டினேன். ஸோ பசியோடு இருப்பான்னு சொல்லிட்டு தோசையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாட்டு சக்கரை வச்சு நான் ஊட்டி விட்டுட்டேன். பர்த்டே செலிப்ரேஷனும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ பாப்பாவும் சாப்பிட்டா. நானும் வந்து பிரியாணி மார்னிங் செஞ்சதே இருந்துச்சு, அதுவும் டின்னருக்கு சாப்பிட்டாச்சு. ஸோ வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். வெதிச்சு பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய் சொல்லு. ஓகே பாய்.